எனக்கு நிறைய சாப்பாடு கொடுத்து விடுறாங்களோ? நான் குட்டி பொண்ணு தானே, எனக்கு இருக்கிறது குட்டி வயிறு தானே, அப்புறம் எப்படி என்னால ஃபுல்லா சாப்பிட முடியும்? இது உனக்கு நிறையவா? இந்த ஏஜ்ல இவ்ளோவாச்சும் நீ சாப்பிட்டாதான் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்க முடியும். அதனால மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் பினிஷ் பண்ணணும். ஓகேவா? நீங்க சொல்றதுனால நான் சாப்பிடுறேன். சாப்பிடு சாப்பிடு. நம்ம இந்த கார்ட்டூன்ல ஏஞ்சல் எல்லாம் பாப்போம்ல, ஆமா. அந்த ஏஞ்சலை விட அவங்க அழகா இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஷார்ப்பான நோஸ், சப்பியான கண்ணம், குட்டியான வாய். அவங்க நல்ல ஹைட்டா அப்படியே போல்டா இருப்பாங்க. சிப்ஸ் சாப்பிடுறியா? என்ன நீ என்னையே பாத்துட்டு இருக்க? லஞ்ச் டைம் முடியறதுக்கு இன்னும் 20 minutes தான் இருக்கு. சீக்கிரம் சாப்பிடு. இந்தா. மிஸ், நீங்க எங்க அப்பா சொல்ற கதையில வர குயின் மாதிரி இருக்கீங்க. குயின் மாதிரியா? நானா அப்படியா இருக்கேன்? ஆமா மிஸ். அந்த குயின் பாக்குறதுக்கு ஏஞ்சல் மாதிரி அழகா இருப்பாங்களாம். ஓ, எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா நடந்துப்பாங்களாம். நீங்களும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிறீங்க. உங்களை பாக்குறப்போ அந்த குயின் ஞாபகம் வருது. சரி, அந்த குயினை பத்தி வேற என்னெல்லாம் உங்க அப்பா சொல்லிருக்காங்க? அந்த ராணிக்கு அந்த ஊர்ல இருந்த ராஜாவ ரொம்ப பிடிக்குமா. ஓ, அவங்க மீட் பண்ண கொஞ்ச நாள் வரைக்கும் 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கவே பிடிக்காதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேசி பழகி பிடிக்க ஆரம்பிச்சு அப்புறம் அவங்க கல்யாணமே பண்ணிட்டாங்களாம். ரொம்ப கோவக்காரரா இருந்த ராஜாவ அந்த ராணி தான் குட் ராஜாவா மாத்தினாங்களாம். அதுக்கப்புறம் ராஜாவோட ஃபேமிலி, ராணியோட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஒரே பேலஸ்ல இருந்தாங்களாம். ராஜா சின்ன வயசா இருந்த போதே அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டதால ராணி வந்ததுக்கு அப்புறம் அவங்க ராஜாவை ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிட்டாங்களாம். இந்த குழந்தை சொல்ற கதையெல்லாம் எனக்கு எங்கேயோ நடந்த மாதிரி தோணுது. ஏன் இப்படி தோணுது? அவ்வளவுதான் கதை. கதையும் பினிஷ், என் லஞ்சும் பினிஷ். பாத்ரா பாட்டி. காவேரி குட்டி குட்டி தாத்தா பாருங்க. என்ன பாட்டிய விடமாட்டா போட்டிருக்க? காவேரி குட்டி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சா? நீங்களும் பாட்டியும் வந்திருக்கீங்கன்னு அப்பா சொன்னாரு. அதனால அப்பாவை சீக்கிரமா வர சொல்லி குயிக்கா ஓடி வந்துட்டேன். அப்படியே நினைச்சலாம். ராதா பாட்டி தேடினீங்களா செல்லம்? தேடினே. அப்படியா? எந்த கண்ணு தேடிச்சு? இந்த கண்ணா இல்ல இந்த கண்ணா? 2 கண்ணும் தேடிச்சு. 2 கண்ணு தேடிச்சா?
அப்படின்னா இன்னும் 2-3 நாள் நீங்க இங்கதான் இருப்பீங்களா? ஆமாட்டம் செல்லம், இங்கதான் இருப்போம். ஏ ஜாலி ஏ. தாத்தா பாட்டி ஊருக்கு கிளம்புற வரைக்கும் நீங்க ஸ்கூலுக்கு லீவ் போட்டுக்கிறீங்களா? வேண்டாம் தாத்தா, நான் ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வந்து உங்க கூட விளையாடுறேன். ம். அப்படியா? பாருடா, நாங்க லீவ் போட சொன்னா கூட மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு காவேரி குட்டிக்கு அந்த ஸ்கூல் அவ்வளவு பிடிச்சிருக்கா? ஸ்கூல் பிடிக்கல தாத்தா, ஆ, ஸ்கூல்ல இருக்க என் கிளாஸ் மிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ. எதுக்கு உனக்கு அவங்கள அவ்வளவு பிடிக்கும்? ஏன்னா அவங்க என்ன ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க, ம். நல்லா பேசுவாங்க. ம். என்னோட ஃபேவரட் மிஸ் அவங்க தான். ஓ. ஆ, காவேரி இந்த புது ஸ்கூலுக்கு போய் நிறைய ஃப்ரெண்டு பிடிப்பான்னு பார்த்தா நீ கிளாஸ் மிஸ்ஸையே ஃப்ரெண்டா பிடிச்சிட்டியா? எங்க கிளாஸ்ல எல்லாருக்குமே அவங்கள பிடிக்கும். ஆனா அவங்களுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். ம். வாடா. காவேரி குட்டி குடுக்கற பில்டப் எல்லாம் கேட்கும்போது எங்களுக்கே உங்க கிளாஸ் மிஸ் பாக்கணும் போல இருக்கே. அவங்க பேர் என்ன? அவங்க பேரு அப்பா, எங்க கிளாஸ் மிஸ் பேர் என்ன? என்ன கேட்டா? எனக்கு என்னடா தெரியும்? ம். ஆ, எங்க கிளாஸ் மிஸ் பேரு மிஸ். ஆ. அவங்க பேரு மிஸ்ஸா? சரி சரி சரி. சரி அம்மு, ஸ்கூல் விட்டு இப்பதான் வந்திருக்க. வா, உள்ள வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் வரலாம். வா. ஆமாண்டா தங்கம், நீ போய் கை கால் முகம் எல்லாம் கழுவிட்டு ரெடி ஆயிட்டு வா. பாட்டி உனக்கு சாப்பிட ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ம், ஓகே பாட்டி. ஆ. பாய் தாத்தா. பாய். போங்க 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 செல்லம், ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. ம், ம், ம். ஆமா, 2 நாளா உன் கிளாஸ் மிஸ் பத்தியே பேசிட்டு இருக்கியே, அவங்கள உனக்கு அவ்வளவு பிடிக்குமாடா? எனக்கு மட்டும் இல்லப்பா, நீங்களும் அவங்கள பாத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன, பாத்துட்டா போச்சு. நான் வேணா அவங்கள ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரவா? உங்க கிளாஸ் மிஸ் நம்ம வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்கம்மா. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வீட்டுக்கு வரீங்களான்னு நீ எங்கேயாவது கேட்டுற போற. நீங்களே ஒரு தடவை ஸ்கூலுக்கு வரப்போ அவங்கள பாருங்க. ம். அப்ப நீங்க பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்றப்போ ஒரு ராஜாராணி கதை சொன்னீங்கல்ல, அதுல வர அந்த குயின் மாதிரி அவங்க இருப்பாங்க. நீங்க வந்து அவங்கள பாத்தீங்கன்னா அவங்கள உங்களுக்கே தெரியும். சரிடா, நான் வந்து பாக்குறேன் உங்க மிஸ். இப்ப நம்ம போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாமா?